வாழ்க்கையிலே வருத்தப்படாமல் கவலைப்படாமல் பயப்படாமல் இருந்துட்டா அவன் தான் பக்தன். பக்திக்கு முதல் அடையாளம். என்னென்னமோ கோவிலுக்கு போனேன், பூஜை பண்ணேன், லட்சம் செலவழிச்சேங்கிறதெல்லாம் பக்தி இருக்கட்டும், அது அவசியம் செய்ய வேண்டிதான். ஆனால் பக்தன்னு சொல்லிட்டால் யாரை கண்டும் பயப்படப்படாது, எதை கண்டும் துக்கப்படக்கூடாது, கவலைப்படவே படாது. இந்த மூணுத்தையும் ஒருத்தர் விட்டுடுறதுக்கு முடிந்தால் அவன் தான் சிறந்த பக்தன் ஆகிறான். இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எதை பற்றியும் கவலையே இல்லை. அவள் அப்புறம் தனியாக போய் நெஞ்ச தொட்டு எத்தனை எண்ணம் உங்கள் மனசுக்கு வந்தது, எத்தனை கவலைப்பட்டிருக்கீள்னு கேட்டு பாருங்க. உட்காண்டிருக்கிறது 1000 பேர்னா கவலை 10,000 கவலை சொல்லியிருப்பா, ஒன்னோட நின்றுருக்காது. மனசு இங்கேயே இருந்திருக்குமா? மொத்த இடத்துலையும் நம்ம வீட்டுக்கு ஒரு தரம், பேருந்து நிலையத்துக்கு ஒரு தரம், எல்லா இடத்துக்கும் போயிட்டே வந்திருக்கும். இங்கே முடிச்சப்புறம் கிளம்பி போகிறச்சே வாசலில் முட்டி மோதிண்டு வெளியில் போய் வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்க போகிறோம். எது நேரம்னுச்சேவே கவலை பிடிச்சுன்ற சொல்லியோ கேட்கறது மாசுச்சஹாங்கிற ஸ்லோகத்தை பற்றி. கண்ணன் திரும்ப திரும்ப மாசுச்சஹா கவலைப்படாதே கவலைப்படாதேங்கிறார். அப்படிங்கிற ஸ்லோகம் முடிஞ்சு வீட்டுக்கு எப்படி போகுமோன்னு கவலைப்பட்டுட்டே ஸ்லோகத்தை கேட்டுருந்தேன்னா அப்போ ஸ்லோகம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, மனசில் படவே இல்லைன்னு அர்த்தம். பட்டுதுன்னு சொன்னால் கவலைப்படப்படாது. கண்ணனிடத்தில் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் கவலையை விட்டுடணும். பின்ன திரும்ப திரும்ப கவலைப்படுறோமோ இல்லையோ, ஏதோ ஒன்று நம்மளை தூண்டி விடுறது. இப்போ நம்மையே தொட்டு கேட்டு பார்ப்போம், யாருக்கானு கவலைப்படணுங்கிற ஆசை இருக்கா? இல்லை. பயப்படணுங்கிற ஆசை இருக்கா? இல்லை. துக்கப்படணுங்கிற ஆசை இருக்கா? இல்லை. யாரை லோகத்தில் கேட்டாலும் இது சொல்லவே மாட்டா. பைத்தியம் புத்தி சுவாதீனம் இல்லாதவனை கேட்டால் கூட சொல்ல மாட்டான். ஆனந்தப்படணும்னு தான் சொல்லுவா, கவலை கூடாதுன்னு சொல்லுவா. அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் இருக்கிறச்சே, இப்படித்தான் இருக்கணும்னு விருப்பம் இருக்கிறச்சே, ஏன் இல்லை? எனக்கு இப்படித்தான் இருக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனால் நான் அதன்படி இல்லை. ஏன் இல்லைன்னால் என் வசத்தில் இல்லாத ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி ஆட்டின்னு இருக்கு. ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கு, அது என் வசத்தில் இல்லை. அதை நான் வசத்தில் கொண்டு வந்தாலே ஒழிய நான் விருப்பப்பட்டபடி நான் வாழ முடியாது. இப்போ நான் விருப்பப்பட்டபடி தான் நான் வாழணும். யாரானு ஒருத்தர் என்னை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிட்டார், எப்படி நான் வாழ முடியும்? என் இட்டத்து போக முடியாது. அப்போ என்னை யாரோ சிறையில் போட்டு அடைச்சிருக்கா. யார் அடைச்சிருக்கா? எது சிறை? நான் யார்? அந்த சிறையிலேருந்து யார் இப்போ கதவை திறந்து விட போகிறா? வெளியில் வருவதற்கு நான் என்ன பண்ணணும்? அரசனை பிரார்த்திக்கணுமா, மந்திரியை கேட்கணுமா, என்ன கேட்கணுங்கிறது பெரிய கேள்வி இல்லையா? ஆக ஒன்று தெரியுது, நான் இப்படி விருப்பப்படுறேன், ஆனால் விருப்பப்பட்டபடி வாழ முடியல. யாரோ என் கையை பிடிச்சி தடுக்கிறா. சுத்து முத்தும் பார்த்தா அது யாருங்கிறது தெரியல. சட்டுன்னு ரொம்ப சுலபமாக இருக்குது கடவுள்னு பழிய போடுறதுக்கு. அவர் எதுக்கு வந்து பழிய போடணும்? அவர் வந்து நம்மளை ஏதானு தப்பாக நடாங்கிறதுக்கு தடுத்துட்டாரா? இப்போ இன்னைக்கு கோவிலுக்கு போகணுன்னு தான் நினச்சிருந்தேன் சுவாமி, என்னமோ பெருமாளுடைய சங்கல்பமே இல்லை, அதனால கோவிலுக்கு போலேன்னுவா. என்னமோ பகவான் வந்து என் காலை கட்டி நீ கோவிலுக்கு இன்னைக்கு வராதே, நல்ல காரியம்லாம் பண்ணிவிடாதே, ஏன் இன்னைக்கு வரேன்னா என்கிட்ட கேட்டார். அப்போ என் சங்கல்பம் இல்லை, நான் போலே. இதை விட்டுட்டு பகவத் சங்கல்பம் இல்லைங்கிறது தட்டி கழிக்கிற வேலை இல்லை. தப்பிச்சுன்னு போகிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்குமே தவிர நல்லதை பண்ணலைன்னா நாம் பொறுப்பெடுத்துக்கணும். நல்லதை பண்ணோம்னாலும் தாராளமாக பொறுப்பெடுத்துக்கலாம். ஆனால் நாம் செய்கிறது நல்லது நடந்ததுனால் என்னால், தீயது நடந்தால் அவனால். இது ரொம்ப சுலபமாக இருக்குது. இப்போ என்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுனாலும் அவனாலேன்னு விடுறோம், நன்மை நடந்ததுன்னா நம்மாலேங்கிறோம். இது மாற வேண்டும். அப்போ எது நம்மளை கையை பிடிச்சி தடுக்கிறது? நம்மோடையே இருக்குது, ஆனால் நம்ம நினச்சபடி அது போக விட மறுக்கிறது. அது எதுன்னு சுற்றி சுற்றி பார்த்தா தெரியல. காத்தோட கத்தி சண்டை போடுறாப்புல இருக்குது. காற்றுல கத்தியை வீசுறதுனால என்ன லாபம்? யார் என் விரோதினே தெரியலையே. யாரோ ஒரு விரோதி நான் நினைச்சபடி வாழ ஒட்டாமல் தடுக்கிறார். அந்த விரோதி யாருங்கிறத கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக அடையாளம் காட்டுறார். திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வ நித்திய சத்வஸ்த நிர்யோகக்ஷேம ஆத்மவான் யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் எல்லாரிடத்துலையும் ஒரு வேண்டுகோள், கீத புஸ்தகம் எல்லார்ட்டையும் இருக்கும். அர்த்தம் புரியறதோ இல்லையோ, தயவுசெய்து ஒரு 10 ஸ்லோகமான நித்தியம் படிங்கோ. இருக்கிறதே 700 ஸ்லோகம்தான். தினப்படி ஒரு 20 ஸ்லோகம் 30 ஸ்லோகம் படிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு வடமொழி தெரியட்டும், தெரியாத போட்டோம். தெரிஞ்சுக்கலைன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கோ. ஸ்லோகத்தையே படித்து கொண்டிருந்தால் கூட அது நமக்கு எத்தனையோ நன்மை பயக்கும். அதனாலே கீதா ஸ்லோகங்கிறது முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம், அதுவும் 2வது அத்தியாய ஸ்லோகங்கள் ஒன்றும் ரத்தன ரத்தனமாக மணிமணியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதில் சொல்கிறார், யாவான் அர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. காவேரியில் நிறைய தண்ணி ஓடுறது அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு சொல்லணும்னா யமுனையைத்தானே சொல்லணும். நம்ம ஊராக இருந்தால் காவேரியை சொல்லிக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கங்கையும் யமுனையும். கங்கையில் வெள்ளப்பெருக்கு ஓடுறது. நான் தண்ணீர் குடிக்கணும்னு போனேன்.
கங்கையில் இருக்கிற தண்ணீரை முழுக்க குடிக்கணுமா? இல்லை. என் தொண்டையில் தாகம் இருக்கிற அளவு குடிக்கணுமா? எவ்வளவு தண்ணீர் குடிப்பேன்? கங்கையில் இருக்கிற தண்ணீர்லாம் நான் குடிக்க முடியாது. என் தொண்டையில் எவ்வளவு இடம் இருக்கோ, எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு தானே குடிப்பேன். யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதகா. அதே போல வேதம்ங்கிறது பெரிய கங்கை கடலை போலே. அதில் என்னென்னமோ சொல்லி வச்சிருப்பேன் அர்ஜுனா. உனக்கேற்றது எதுவோ அதை எடுத்துக்கொள். வேதத்தில் என்னென்னமோ இருக்கேங்கிறதுக்காக நீ எடுத்துக்க போகாதே. அர்ஜுனன் சொன்னார், என்ன சொல்லியிருக்கே? எனக்கேற்றதுங்கிறது என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுட்டான்னா வேதத்தில் எனக்கு எந்த பகுதியும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வேதத்தில் யாருக்காக நீ சொல்லியிருக்கேன்னு அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் பதில் சொல்றார், திரைகுண்ய விஷயா வேதாக, முக்குணத்தவர்களுக்கும் வேதத்தில் உபதேசித்திருக்கிறேன். சாத்விகனுக்கு உபதேசிக்கிறேன், ராஜசனுக்கு உபதேசிக்கிறேன், தாமசனுக்கு உபதேசிக்கிறேன். சத்துவகுணமுடையவன் சாத்விகன், ரஜோகுணமுடையவன் ராஜசன், தமோகுணமுடையவன் தாமசன். இப்படி முக்குணத்தவர்களுக்கும் உபதேசித்திருக்கிறேன். அர்ஜுனன் கேட்கிறார், அந்த 3 குணமும் எங்க இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நான் யாருன்னு சொல்லுகண்ணா. நீ யாரோ 3 பேர்னு சொல்லிட்டே, 3 பேருக்குள்ள நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? நான் இன்னார்னு தெரிஞ்சுட்டா தானே. நான் சத்துவகுணமுடையவன் தான் ரொம்ப உயர்ந்தவன் அர்ஜுனா. திரும்ப கண்ணன் சொன்ன உடனே பயம் பிடிச்சுடுத்து. இப்போ அர்ஜுனனுக்கு நம்மளை 3 கோட்டிக்குள்ளே எந்த கோட்டியில் கண்ணன் சேர்த்துருக்காரோ, நீ யாரை உன் கோட்டியில் சேர்த்துப்பே? யாரை தள்ளி விட்டுடுவே? ரஜோகுண தமோகுணத்தவனே எனக்கு பிடிக்காது, அவனை திருத்த பார்ப்பேன், வரலேன்னா நரகத்தில் தள்ளிவிடுவேன். சத்துவகுணத்தில் இருக்கிறவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனைத்தான் என்னோட சேர்த்துக்கிறேன். அர்ஜுனன் கேட்டான், நம்மை எந்த கோட்டியில் சேர்த்திருக்கிறீர்? நீர் ஏதோ முக்குணம்ங்கிறீர், என்னை எந்த கோட்டியில் சேர்த்துருக்கீர்? கண்ணன் பதில் சொல்றார், நிச்சயமா நீ சாத்விகனாத்தான் இருக்கணும் அர்ஜுனா. ஏன்னா இருக்கணுங்கிற இருக்கேனா இல்லையானார் அர்ஜுனன். நிச்சயமா நீ சாத்விகன்தான். இத்தனை நேரமும் நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறச்சே பணிவோட கையை கூப்பிண்டு கேட்டுட்டு இருக்க பார், இதுலேருந்தே நீ சாத்விகன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா கத்தியை தூக்கி நித்தனாய் வந்திருக்க மாட்டியா? நான் பெரியவன் நானே உலகத்தை படைக்கிறவனால் ஒரு ரஜோகுணத்தவன் அதை பொறுத்துக்க மாட்டான், தமோ குணத்தவன் பொறுத்து கொள்ள மாட்டான். அசுரர்களெல்லாம் ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறவா, ராட்சசர்களெல்லாம் தமோ குணம் மிகுந்திருக்கும் அவர்கள். உடனே அசுரர்களையும் ராட்சசர்களையும் தேடி போக வேண்டாம். இன்று இவ்வூரில் இங்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள். அது இருக்கிற ஒத்தொத்தரும் நாம தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று இவ்வூரில் இங்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள். அது இருக்கிற ஒத்தொத்தரும் நாம தான். ஏன்னா உடனே இப்போ எங்கேயோ அசுரன் எங்கே இருக்கார் நீங்கள் தேட ஆரம்பிக்கக்கூடாது. இங்கேயே தான் இருக்கார், நான் தான், நீங்கள் தான். ஒத்தொத்தரும் அசுரன் தான், ஒத்தொத்தரும் ராட்சசன் தான். இந்த நிமிஷம் எனக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்தது, நான் அசுரன். இந்த நிமிஷம் தமோ குணம் கூட இருந்தது, நான் ராட்சசன். இந்த நிமிஷம் சத்துவகுணம் அதிகமாக இருந்தது, நானே தேவன். அப்போ நானே தேவனாலாம், நானே அசுரனாலாம், நானே ராட்சசனாலாம். ஒன்னொன்று ஏறும் இறங்கும். அப்படி கூட இருக்குமா? 3 குணமும் சமமாக இருக்காதானால் யார்கிட்டையான கோபம் எப்போ பார்த்தாலும் கோபமாவா இருக்கு? கருணை எப்பவுமே கருணையாவா இருக்கா? தயை எப்பவுமே காட்டின்னு இருப்பாளா? சட்டுன்னு ரொம்ப கனிவாக பேசுவா, ஏன்னே தெரியாது 2 நாள் கழிச்சு கோபத்தில் வள்ளுன்னு விழுவா. அப்போ அது உயர்ந்திருக்கிறது அந்த நாள், இது உயர்ந்திருந்தது இந்த நாள். அதை போல ஒத்தொத்தரிடத்துலையும் இந்த முக்குணங்களும் உண்டு. அது உயர்ந்து தாழ்ந்திருக்கிற நேரங்களும் உண்டு. ஒருத்தர்கிட்ட சத்துவகுணமே எப்பவும் உயர்ந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் சத்துவகுணம் அதிகமாக இருக்கலாம், ஒரு நாள் ரஜஸ் குறைச்சலாக இருக்கலாம், ஒரு நாள் தமசு கூட இருக்கலாம். ஒரு நாள் சத்துவம் அதிகமாக இருக்கும், ரஜஸ் தமசு குறைவாக இருக்கும். ஒரு நாள் ரஜஸ் அதிகமாக இருக்கும், சத்தமும் தமசும் குறைவாக இருக்கும். இன்னொரு நாள் தமசு அதிகமாக இருக்கும், சத்தமும் ரஜஸும் குறைவாக இருக்கும். எந்த நாள் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் அதை தாராளமாக நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா நம்மக்கிட்ட எது வசந்திருக்குன்னு? இப்போ நமக்கு ஜுரம் அதிகமாக இருக்குன்னு அதுக்கு ஒரு குச்சி கொடுக்குறா பாருங்க. கண்ணாடியில் ஒன்று இப்படி வச்சு பார்த்தோன்னா 98.4, 100, 102ன்னு காட்டுறது. அதை போல் வேறு ஏதானு ஒரு கருவி கொடுத்து அதை நம்ம வாயில் வச்சுட்டு, ஓ இன்னைக்கு சத்துவகுணம் 100 இருக்குது, ரஜோகுணம் 80 இருக்குது, தமோகுணம் 60 இருக்குது, இப்படி ஏதானு கண்டுபிடிக்கலாமான்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். இல்லை அர்ஜுனா, அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் சத்துவத்தையும் எப்படி ரஜஸை கண்டுபிடிக்கலாம், எப்படி தமஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கொடுக்க போகிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான கதை. இப்போ முதல்ல 2வது அத்தியாய ஸ்லோகம் சொன்னேன்னு இல்லையோ, நிர்த்வந்த்வஹ நித்திய சத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். கடைசியாக நீ என்னவா ஆகணும் தெரியுமா அர்ஜுனா? நிர்த்வந்த்வனாக ஆகு. இது ஒத்தொத்தரை நம்ம ஆசைப்படுறது. இப்போ நிர்த்வந்த்வனால் ஏசினாலோ பேசினாலோ மாறாமல் இருக்கிறது. அதாவது துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி. ஒருத்தர் நம்மளை ரொம்ப நிந்திக்கிறார், இன்னொருத்தர் ஓஹோன்னு வாழ்த்துறார். புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அதை கண்டே கொள்ளாமல் இருக்கிறது.
லாபம் வந்தாலோ நஷ்டம் வந்தாலோ அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறது. ஜுரம் வந்தாலோ வராட்டாலோ ஒரு துளி கவலைப்படாத இருக்கிறது. இந்த ரெண்டுமே இல்லாத தன்மை வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? ஒருத்தர் வெச்ச உடனே கோபம் பொத்துட்டு வருது, ஒருத்தர் வாழ்த்தினார்னா அப்படியே சரகடிச்சு பறக்கிறாப்புல இருக்கு. அடுத்த நிமிஷம் ஒரு வாழ்த்துறதை நிறுத்திட்டார்னா காசு கொடுத்தாலும் வாழ்த்துறை வாங்கிக்க மாட்டோமான்னு இருக்கு. இப்படி ஒத்தொத்தருக்கு எல்லாத்துலேயும் ஆசை, இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஆனால் சங்கராச்சாரியர் அழகா எழுதி வைத்தார், சாதன சப்தகம்னு சாதித்தார். சாதன சப்தகத்தில் 2 அனவசாத அனுத்தர்ஷங்கள். நமக்கு சந்தோஷப்படுறது நடந்ததுன்னா ஓஹோன்னு குதிக்காதேங்கிறார், துக்கப்படுறது நடந்தால் புரண்டு அழாதேங்கிறார். இப்பவும் கீழே புரண்டு அழாதே, அப்பவும் குதிக்காதே. ஏன்? சுகப்படுறதுக்கு படக்கூடாதா, துக்கப்படுறதுக்கு படக்கூடாதா? படலாம். அது அத்தனை சரீர சம்பந்தத்தாலே ஏற்படுபவை. நீயோ ஆத்மா, ஆத்மாவுக்கு சுகம் பகவானால மட்டும் ஏற்படுமே தவிர உலக இன்பம் எதுனாலும் ஏற்பட போவதில்லை. அப்ப ஆத்மா வேறே சரீரம் வேறே. இந்த உடம்போட முக்குணங்கள் எப்பவும் இருக்கும். ஏன்? இந்த உடம்பு எதால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது முக்குணத்தோடே கூடியது. மண்ணால பண்ண பானை மண் பானையா இருக்கும், தங்கத்தால பண்ண குடம் தங்க குடமா இருக்கும், வெள்ளியால பண்ண குடம் வெள்ளி குடமா இருக்கும், நூலால நெஞ்ச வேஷ்டி நூல் வேஷ்டியா இருக்கும், பட்டால நெய்த புடவை பட்டு புடவையா இருக்கும். எது மூலப்பொருளோ அதுதானே காரிய பொருளில் இருக்கும். இது காரியம். இதற்கு மூலப்பொருள் எது? நம் உடம்புக்கு மூலப்பொருள் தான் மூல பிரகிருதி. பிரகிருதிங்கிற இடத்துல தான் பகவான் இதெல்லாத்தையும் உருவாக்குறார். பிரகிருதியிலிருந்து தான் பஞ்சபூதங்களும் உருவாகும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 பூதங்களையும் பிரகிருதியிலேருந்து உருவாக்குவார். அந்த 5 பூதங்களையும் கலந்து தான் நம்முடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ மூல பிரகிருத்தியில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது அத்தனையும் பஞ்சபூதங்கள்லையும் இருக்கும். பஞ்சபூதங்களில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் நம்ம உடம்புலையும் இருக்கும். ஏன்னா மூலப்பொருள் எப்படி இருக்கோ, இப்போ சகப்பு நூலால் நெஞ்சா சகப்பு வேட்டி தான் வரும், பச்சை நூலால் நெஞ்சா பச்சை வேட்டி வரும். மூலப்பொருளான பிரகிருத்தியில் என்ன இருக்குது? சத்வம் ரஜஸ் தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக. கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 மூல பிரகிருதியோட ஒட்டி கொண்டிருக்கும். அப்போ அந்த 3 அப்படியே பஞ்சபூதங்களில் வந்துடும். அந்த 3 அப்படியே நம்ம உடம்புக்கு வந்துடும். இந்த தேகத்திலே முக்குணங்கள் எப்போதும் பிரியாமல் இருக்கும். அவை என்ன செய்யுமானால், பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே. அந்த முக்குணங்களும் படுத்துகிற பாடு, நிபத்தனந்தி மகாபாகோ தேகினம் தேகே அவ்யயம். தேகினம் தேகியான ஜீவாத்மாவை தேகத்தில் முக்குணங்கள் படைத்ததான இந்த சரீரத்தில் நிபத்தனந்தி சிறை வைக்கின்றன. அப்போ ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறார், முக்குணமயமான தேகத்தில் சிறைப்பட்டிருக்கிறார். அப்போ முக்குணங்கள் ஆத்மாவை தாக்கிறது. உண்மையிலே ஆத்மாவுக்கு முக்குண சம்பந்தமே கிடையாது. நமக்கு இந்த சரீரத்துக்கும் முக்குணங்களுக்கும் தான் சம்பந்தம். அதில் சத்துவகுணத்துக்கு வரணும் வெள்ளைன்னு வச்சுங்கோ, ரஜோகுணத்துக்கு வரணும் சகப்புன்னு வச்சுங்கோ, தமோகுணத்துக்கு வரணும் கருப்புன்னு வச்சுங்கோ. வெள்ளை, சகப்பு, கருப்பு, இந்த 3 சேர்ந்து நம்ம உடம்போட ஒட்டின்னு இருக்கு. நம்மோடேன்னு சொல்லும்போது நம்ம உடம்போடேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாம்னா ஜீவாத்மாவை குறிக்கும், நம்ம உடம்புன்னா தான் சரீரத்தை குறிக்கும். இது சரீரத்தோட ஒட்டின்னு இருக்கே தவிர ஆத்மாவுக்கும் முக்குணத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இயற்கையில் ஆத்மா முக்குணத்திலேயே ஒட்டிக்க மாட்டார். ஆனால் என்ன செய்யறது, இதுக்குள்ள ஆத்மா சேரப்பட்டுட்டாரே. நிபத்தனந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். அவ்யயம் தேகினம். தேகினா ஜீவன், தேகம்னா சரீரம். இந்த தேகியான ஜீவனுக்கு குறவே கிடையாது அர்ஜுனா. முக்குணத்தால் இறங்கிறதோ ஏறுறதோ இவனுக்கு வழக்கமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இவன் இந்த சரீரத்துக்குள்ள தலைப்பட்டுட்டானா அப்போ அந்த தேகம் பிடித்து தேகியை நன்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஆகவே இவன் முக்குணத்தாலே செலுத்தப்படுகிறான். இதை யார் ஒருத்தன் தெரிஞ்சுனுட்டானோ. ரொம்ப ஆச்சரியமான அடுத்த ஸ்லோகம் சொல்கிறேன். அப்போ இப்போ நாம் பார்த்துருக்கிறது என்ன, மூல பிரகிருத்தியில் முக்குணங்கள் இருக்கும், மூல பிரகிருத்தியிலும் தான் நம்ம உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகையால் உடம்புல எப்பவும் முக்குணம் இருக்கும். நாம் இந்த உடம்புக்குள்ளே கர்மாதீனமாக சிறைப்பட்டிருக்கிறோம். ஆகவே முக்குணங்கள் நம்மை தாக்குகின்றன. இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்னன்னு தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முக்குணம் நம்மளை பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாதிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா இயற்கையில் ஜீவனுக்கு முக்குணத்துக்கு சம்பந்தம் இல்லை, எடுத்துட்டு இருக்கிற இடத்தோட சம்பந்தம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் முக்குணங்கள் தாக்கும். அது தாக்காம இருக்கிறதுக்கு வழி உண்டா?
நம்மிடத்திலே ஒன்று உயருமா குறையுமா, அதை அடையாளம் கண்டு கொள்ளுவது எப்படி? பிரகிருதே கிரியமானானி குணைகர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா. அர்ஜுனா, இங்கே என்ன அநியாயம் நடக்கிறது தெரியுமா? இந்த உடம்புக்குள்ள தானே முக்குணம் இருக்கு, நீ உடம்பை விட வேற தானே. அப்போ நீ எதுக்கு முக்குணத்தால பாதிக்கப்படுறாயின்னு நினைச்சுக்கிற? வாய் வார்த்தையா சொல்றச்சேவாவது இந்த உடல் முக்குணத்தோட கூடியது. ஆகவே நான் அதற்குள் சிறைப்பட்டிருக்கிறபடியால் முக்குணத்தால் உந்தப்பட்டு நான் செய்கிறேன். இங்கேருந்து நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, முடிஞ்ச உடனே நடந்து இப்படி போவேன் இல்லையோ, நான் நடந்து இறங்கினேன், நீங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறோம் இல்லையோ. இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், என்னை பற்றி நீங்கள் கோச்சிக்கூடாது, இருந்தாலும் உண்மையாக கண்ணன் எப்படி நினைக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்கிறேன். நான் இந்த பிறவியில் இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறேன், அந்த உடலில் இருக்கும் கால் கொண்டு நடந்து கீழே இறங்கினேன். நான் காதோடு இருக்கும் உடலை எடுத்துருக்கேன், அந்த உடலில் இருக்கும் காது கொண்டு விஷயத்தை பற்றி கேட்டேன் என்று சொல்லத்தான் நீ உண்மை பேசுகிறேங்கிறார் கண்ணன். ஆனால் நாம் என்ன நினச்சிடுவோம், நான் கேட்டேன்னா உனக்கு ஏது அர்ஜுனா காது? உடம்புக்கு தான் காது உண்டு, உனக்கு ஏது காது? ஆத்மாவுக்கு காதும் கிடையாது, கையும் கிடையாது, கண்ணும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் சங்கல்பத்தாலேயே கேட்டுவிட போகிறார், செய்ய போகிறார். ஆனால் இந்த உடம்போடு சேர்த்து நாம் பண்ணுறதா நினச்சிக்கிறோம் இல்லையா, அதைத்தான் அகங்கார விமூடாத்மா. உடலே தான்னு நினச்சிட்டு இருக்கிறவன் தான் தான் செய்யறேன்னு நினச்சிக்கிறான். உண்மையில் இவன் செய்வதில்லை. உடல் முக்குணங்களாலே சேர்ந்தது, உடலுக்குள்ளே இவர் சிறைப்பட்டிருக்கார். முக்குணங்களுடைய பாதிப்புக்கு ஆட்பட்டு இவர் செயல்படுகிறார். அவ்வளவே ஒழிய இவருக்குன்னு ஒரு செயலும் இல்லை. ஆனால் நினச்சிக்கிறது என்ன, நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், அகம் சுகம் அவாப்சம், நன்னா தூங்கினேங்கிறார். இவருக்கு தூக்கமே கிடையாது, சரீரத்துக்கு தான் தூக்கமே உண்டு. ஆத்மா எப்போதும் விழித்து கொண்டு இருக்கும். ஆத்மாவுக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, வியாதியும் கிடையாது, மூப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது. எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. ஆனால் இது இத்தனை நமக்கு இருக்கிறதா நினச்சிருக்கோம் பாருங்க. ஒரு வயசு ஏறுறதே, வயசு எடுத்தேன்னு கவலை. ஒரு பக்கம் ஷட்டத்தை பூர்த்தி வரவாளுக்கெல்லாம் ஜவுளி வாங்கி கொடுத்து ஓஹோன்னு நாதஸ்வரம் வாய்ச்சுன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் 61 முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, அப்போ நெருங்கிறதுன்னு உள்ள பயம் துடிச்சுட்டே இருக்கும். 61 ஆரச்சே பயம் வந்துடாதா? ஒரு பக்கம் ஜவுளி வாங்கி கொடுத்துட்டுருக்கலாம், இன்னும் சதாபிஷேகம் வந்ததுன்னா இன்னும் பயம், கிட்டக்க நாள் நெருங்கிட்டே இருக்கும் இல்லையோ. அப்போ பயம் எதனால் வருதுன்னால், இந்த சரீரம்தான் முடிய போகிறது, எனக்கே இது முடிவு, நான் ஒரு நாளும் முடிய போகிறது இல்லையே. என்ன ஒருத்தன் ஒரு நாளைக்கு 1/2 மணி 1 மணி நேரமாவது சிந்திக்கணும். எல்லாரும் சிந்திக்க வேண்டியது, எனக்கு முடிவே இல்லை, எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, மூப்பும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை. ஏனெனில் நான் இந்த உடல் அல்லேன். இந்த உடல் நான் இல்லை, இது வேறே தாழ்ந்தது அடியக்கூடியது, நான் வேறே உயர்ந்தவன் அழிவில்லாதவன். ஆனால் இந்த முக்குணங்கள் உடல்ல பூந்துருக்கு இல்லையா, அது படுத்துற பாடு, அது தாக்கிறது தான் என்ன தாக்கிறது. அப்ப நிர்த்வந்த்வஹ நித்திய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் நிர்த்வந்த்வனாக ஆகு. சுகம் துக்கம், லாபம் அலாபம், வெற்றி தோல்வி, இந்த ரெண்டா இருக்கிறது எல்லாத்தையும் சமமாக புரிஞ்சுக்கோனால் அது என்னமா சுவாமி முடியும்? வெற்றி தான், தோல்வி தான், லாபம் தான், நஷ்டம் தான். அந்த ரெண்டையும் எப்படி சமமாக புரிஞ்சுக்க முடியும்? கண்ணன் அதை அழகாக விளக்கிறார். லாப நஷ்டத்தை கண்டு கவலைப்படுறிய அர்ஜுனா, அந்த லாபம் ஆத்மாவுக்கு லாபம் இல்லை, அந்த நஷ்டம் ஆத்மாவுக்கு நஷ்டமா? இல்லை ஒருத்தர் வெஷான்னியே ஆத்மாவையா, வாழ்த்தினார் நீயே ஆத்மாவையா? இல்லை, இந்த உடம்பால் அவர் அடித்தேன், அதுக்கு திருப்பி அடித்தார். அப்போ 2 பேர் ஆத்மாவுக்கு இதில் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் உடலால் சம்பந்தம் ஏற்பட்டதை தவிர ஆத்மாவது நீயே நினச்சிக்கிற. அப்போ நாமா இந்த உடலே நான் நினைக்க நான் பேசுகிறேன்னு சொல்லுவேன். நான் குறைச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்ல மாட்டேனோ இல்லையோ. ஆனால் நீங்கள் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நாள் வேற பேசின்னு இருந்தோம், ஏன் ஒரு குறைக்கலாப்பில் பேசிகிட்டே இருக்காருவா. அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லிக்க மாட்டேனோ இல்லையோ. அப்போ நான் குறைக்கிறேன்னு நான் சொல்லிக்க மாட்டேன், என்னை மனிதன்னு நினைத்திருக்கிறபடியால். நான் பிளிரினேன்னு யானை சொல்லிக்கும், தன்னை யானேன்னு நினச்சிட்டு இருக்கிறபடியால். நான் பிளிரினேன்னு குதிரை சொல்லாது, ஏன்னா தான் கனைக்கிறேன்னு நினைத்திருக்கிறபடியால். நான் பேசினேன்னு சொல்கிறேன், பாடினேன்னு சொல்கிறேன், கனைத்தேன்னு சொல்ல மாட்டேன். தொண்டையை செரிமிண்டாவானா கரைச்சிண்டாருன்னு சொல்லுவாளே தவிர, இல்லைன்னா யாரானு குதிரையாட்டம் கரைச்சினோன்னு சொல்லுவேன்னா. அப்போ எந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கேனோ அதுவே நான் நினைக்கிறபடியால தான் எல்லா ஆபத்தும். இந்த உடம்பு நான் அல்லேன், முக்குணங்கள் உடம்பைத்தான் தாக்கும், என்னை ஒரு நாளும் தாக்க போகிறதில்லைன்னு தெரிஞ்சுனுட்டால் அப்போ இந்த துவந்தம் நம்மளை படுத்தாது. சுகமோ துக்கமோ உடம்புக்கு தானே. குளிர்றது சுகமாக இருக்குது, ஆத்மாவுக்கா குளிர்ந்தது? இல்லை போர்வை எடுத்து ஆத்மாவுக்கு போத்திண்டோமா? இல்லையே, சரீரத்தானே போத்திண்டோம்.
தொண்டை கணக்கிறாப்புல இருக்கு, அண்ணா ஏதானும் சூடாக ஜலம் இருக்குமா, வாங்கிட்டோம் சாப்பிட்டுட்டோம். ஆத்மா இவ்வளவு, இவளுக்கு என்ன வெந்நீர் கொடுத்து குளிப்பாட்டுறதா இல்லை கஷாயம் கொடுக்குறதா, எதை கொடுக்கறது ஆத்மாவுக்கு? ஆத்மாவுக்கு சோறும் இல்லை, தண்ணியும் இல்லை, தாகமும் இல்லை, பசியும் இல்லை, கொடுக்கறதெல்லாம் சரீரத்துக்கு. ஆனால் நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதா நினைக்கிறோம் இல்லையோ? அப்போ உடல் சுகப்படுகிறது, உடல் துன்பப்படுகிறதே தவிர ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தமே இல்லை என்று ஒருத்தன் நினைக்க உயராத்து ஆரம்பிச்சுடுறார். அப்போ நீங்கள் விஷாலும் வாழ்த்தினாலும் அவனுக்கு கவலை இல்லை. அண்ணா ஒருத்தரை வெய்கிறோம், சரி இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கார், நம்மளை வெய்யறதா நினைச்சுட்டு இவர் வச்சுட்டு இருக்கார், அவர் அசடுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்மளை தான் ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார், ஆனால் அவரை பார்த்து நம்ம நல்லா சிரிக்கலாம். எப்படி இவர் நம்ம வச்சுட்டு இருக்கச்சே இவர் நம்மளா சிரிக்கிறாருன்னா, நீர் என்னமோ என்ன விஷயறதா நினைச்சுன்னு வச்சுட்டு இருக்கீர், நீர் வெய்யறதெல்லாம் இந்த உடம்பே, என்னை இது பாதிக்கவே போறது கிடையாது, இப்படி சொல்லி பாருங்க. அவர் திகைச்சு போய் அடுத்த நிமிஷம் வெய்யறதையே நிறுத்திடுவார். இவருக்கு என்ன ஆச்சு, நிஜமாவே இந்த சுவாமி ஏதோ வச்சுட்டு இருக்கார் போல் இருக்கு, நம்ம இவரை வெய்யவும் வேண்டாம் சுவாமின்னு உட்காந்து என்ன அர்த்தம்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். நாம் ஒருத்தர் வாழ்த்தினாலோ வெச்சாலோ அது கண்டு பொறுமினாத்தான் எல்லா ஆபத்துமே தவிர, சரி செஞ்சுட்டு போறாரு கொஞ்சம் தான் விட்டு பார்ப்போமே என்ன ஆயிட போகிறது, இந்த லோகத்திலே எது நடந்தாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் நம்ம தேசத்தில் பார்த்துட்டோம், இப்போ என்ன எதுவாக இருந்தாலும் ஓடிண்டே இருக்க போகிறது, நடந்துகிட்டே தான் இருக்க போகிறது. வாழ்க்கை எப்பவும் சாமானிய மனுஷனுக்கு எந்த மாறுதலும் ஏற்பட்டுவிட போகிறது இல்லை. அப்படி இருக்கிறச்சே என்னைக்கோ ரிஷிகள் சொன்னதை கேட்டுட்டு போயிடலாம் இல்லையோ? அப்போ பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா, இந்த பிரகிருதி மூல பிரகிருதி சேர்ந்த சரீரம் தான் எல்லாத்தையும் செய்யறதே தவிர குணை கர்மாணி சர்வசா குணாஹா குணேஷு வர்த்தந்த என்று தெரிந்து கொண்டு தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குணாகுணேஷு வர்த்தந்த. குணம் தன் குணத்தில் ஈடுபடுறது, சத்வகுணம் தனக்குரியதில் ஈடுபடுத்துறது, ரஜோகுணம் தனக்குரியதில் ஈடுபடுத்துறது, சத்தமோ குணம் தனக்குரியதில் ஈடுபடுத்துறது. இந்த உடம்பு முக்குணத்தால் எப்படி ஆட்டுவிக்கப்படுறதுன்னு நான் வேடிக்கை பார்க்குறேன்னு நீயே தனியாக இருந்து வேடிக்கை பார்த்துக்க பழகிக்கோ அர்ஜுனா. நீ ஏன் இதுக்குள்ளே நாம் பண்ணுறேங்கிற? முதல்ல அந்த உடம்பு நீ இல்லைன்னு வெளியில வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.